ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஈஸியாக அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கேப்ப மாவில் புட்டிங். இதுக்கு நான் ஜெலட்டினோ இல்லைன்னா அகர் அகரோ எதுவுமே நான் சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இதை பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாய் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி 250 கிராம் முழு கேப்பை இருக்குல்ல, அதை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு காட்டன் கிளாத்து, நீட்டான காட்டன் கிளாத் அது மேலே விரிச்சிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் அதுக்குள்ளே ஊற்றி நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அந்த பால் எல்லாம் நிறுத்தி எடுக்கணும். அப்படி நீங்கள் நிறுத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் எல்லாம் செப்பரேட்டாக வந்துடும். அந்த உமியோடு நீங்கள் வச்சு கிண்டக்கூடாது. அந்த உமி எப்படி இருக்கும்னா அது நல்லா இருக்காது. அது கொஞ்சம் நல்லா குறன்னு இருக்கும். அதனால் நம்மளுக்கு இதுக்கு பால் தான் நம்மளுக்கு தேவை. கேப்ப பால் தான் வேணும். அதுக்காக நம்ம இப்படி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சக்கையை புழிஞ்சு எடுத்தாச்சுன்னு இதுதான் மாவு. இதை நம்ம காய வச்சோம்னா அந்த சக்கை எல்லாமே நம்மளுக்கு மாவாகவும் ஆயிரும். ஆனால் அந்த மாவு நம்மளுக்கு இப்போ பிரயோஜனப்படாது. நம்ம தான் பாலாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்தாச்சுல, மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையுமே பிழிஞ்சு பாலாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு முழு தேங்காவை நல்லா துருவிட்டு அதை நம்ம பால் எடுக்கணும். இதோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 கப்பு உங்களுக்கு பால், அதாவது கேப்ப பால் இருந்ததுன்னா 1 கப்பு தேங்காய் பால் இருக்கணும். அதுதான் அளவு. இப்போ நான் தேங்காய் பாலையும் நான் நிறுத்தி எடுத்தாச்சு. அந்த தேங்காய் சக்கை இருக்கலாம் தூர போடாமல் அதில் நீங்கள் தேங்காய் பர்ஃபி கூட செஞ்சுக்கலாம். இப்போது 100 கிராம் கருப்பட்டி எடுத்து அதை உடச்சிட்டு அதையும் நல்லா நம்ம பாகு காய்க்கணும்னு அவசியம் இல்லை. அது கரைஞ்சால் மட்டும் போதும். கருப்பட்டி கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டிக்கோங்க. அது நமக்கு பாகா இல்லாமல் கொஞ்சம் கருப்பட்டி எல்லாம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிடணும். ஏன்னா கருப்பட்டியில் நம்மளுக்கு கொஞ்சம் தூசி இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம நிறுத்தி வச்சிருந்தாலும் அந்த பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காவையும் கொஞ்சம் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இதில் வாசனைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷத்தில் உங்களுக்கு இதே மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சோண்டு நெய்யை தடவிட்டு அது கூட இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எதுக்காகனா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு செட் ஆயிரும். அதுக்காக தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு நேரமாகும். தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா உங்களுக்கு புட்டிங்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி உங்களுக்கு செட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஊற்றி இதை நான் அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் எனக்கு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் எனக்கு நல்லா சூப்பராகவே செட் ஆயிருச்சு. அவ்வளவுதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கமுத்தினோன்னே எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேப்ப புட்டிங் எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு. நான் இதில் ஜெலட்டினோ அகரகரோ எதுவுமே நான் சேர்க்கலை. எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நான் இதை செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேப்பை சாப்பிட மாட்டாங்க, டேஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம கருப்பட்டி அதெல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு ஒரு வேளை கருப்பட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா மண்டவலம் ஆட் பண்ணலாம். சீனி ஆட் பண்ணால் இதுக்கு நல்லா இருக்காது. மண்டவலம், நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி. வீட்டில் முழு கேப்பை இல்லை, கேப்ப மாவு தான் இருக்குன்னா கேப்ப மாவை நல்லா தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு நல்லா பால்லாம் எடுப்போம். அதே மாதிரி கேப்ப மாவில் பால் எடுத்துக்கோங்க. மித்தபடி எல்லா அளவுமே ஒரே அளவு தான். 2 கிளாஸ் கேப்ப பால்னா 1 கிளாஸ் தேங்காய் பால், அவ்வளவுதான். நீங்கள் அப்படி கிண்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வயலஸ் சுவை நட்டியமாக ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.